கழுத்தை நெரிக்கும் தங்க ஆரம், கண்ணை பறிக்கும் ரொக்க மாலை, கையில் ஜொலி ஜொலிக்கும் தங்க வாள் என பவுசாக போஸ் கொடுக்கும் இந்த பெண்மணிதான் மதுரை மகாலட்சுமி. பார்ப்பதற்கு சாந்தமாக இருந்தாலும் கடன் வாங்கியவரிடம் சொர்ணா அக்காவாகவே மாறி கொப்பளித்து கொட்டிய வார்த்தைகள் தான் இவை. ரெண்டு கையா அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே உன் குடல உருவி, கத்திய வச்சு குத்தி அப்படியே உன் குடல உருவி. மதுரை ஜெய்ஹிந்தபுரத்தைச் சேர்ந்தவர் சத்யா. இவர் கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரிடம் அவசர தேவைக்காக கந்து வட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக தெரிகிறது. 1 லட்சம் ரூபாய் பணத்திற்கு இதுவரை வட்டி மட்டுமே 8 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே மகாலட்சுமி சத்யாவை தொடர்பு கொண்டு வட்டி பணத்தை கேட்டுள்ளார். அப்போது உனக்கு பணத்தை தரக்கூடாது என நினைத்திருந்தால் கமிஷனர் ஆபீஸில் போய் புகார் அளிக்க தெரியாதா என சத்யா தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி, கமிஷனர் ஆபீஸுக்கு போனால் சந்தோஷம்தான், உன்னை அங்கேயே கத்தியால் குத்தி குடலை உருவி கொலை செய்து விடுவேன் என சைக்கோ போல் பேசி கொலை மிரட்டல் விடுத்தார். என்ன பண்ணுவாமா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன், வா பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போக தெரியாதா எனக்கு? அப்படி எனக்கு தேவையும் இல்லையே. கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் சந்தோஷப்படுவேனே. கமிஷனர் ஆபீஸ்கிட்டே வச்சு ரெண்டு கையா அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே உன் குடல உருவி அப்படியே ரெக்கார்டு கூட எடுத்துக்க சத்யா. உன்னை கொலை பண்ணா மதுரையே என்ன கொண்டாடும், ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன், கை கால் இல்லாத மாதிரி செஞ்சிடுவேன் என வார்த்தைக்கு வார்த்தை எகிரினார் மகாலட்சுமி. உன்னை மாதிரி ஆளுகளை செய்யறதே தரமான சம்பவம், மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன். கழுத்தறுத்து போடக்கூடாது, கொல்ல மாட்டேன் என்னைக்குமே. ஒருத்தி கை இல்லாம கால் இல்லாம தெரியறாங்க பாரு, அப்படி ஆக்கிட்டு எனக்கு காசு 5 லட்சத்துக்கு 5 கோடி செலவழிஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தனியே வரவழைத்து அடித்து துன்புறுத்தியதாக கூறும் சத்யா அன்றிலிருந்து ஊரை விட்டே வெளியேறிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். யதார்த்தமா அவங்க நேர்ல பேசணும், நாங்க நேர்ல பேசுறத ஹெல்மெட்டை வச்சு அடிச்சு கையை உடம்பு பூரா அடி. மகாலட்சுமி தான் என்னை அடிச்சது, ஹெல்மெட்ல வச்சு தான் அடிச்சாங்க. மகாலட்சுமியின் கொலை மிரட்டலாலும் சொல்லொனா தாக்குதல் வலியாலும் வெலவெலத்து போன சத்யா மதுரை தெற்கு வாசல் பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மதுரையில் கந்து வட்டி கொடுமை தலை தூக்கி உள்ள நிலையில் காவல்துறையினர் அதீத கவனம் செலுத்தி அதனை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் ஆண் ரவுடிகளைப் போலவே இந்த பெண் கந்து வட்டிக்காரருக்கும் மாவுக்கட்டு வைத்தியம் பார்த்து அனுப்ப வேண்டும் என்றும் பொதுநலவாதிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.